ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய செய்தியை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் மட்டுமே ஆண்டவர் நமக்காய் நம்ம சுற்றி வைத்திருக்கிற பெரிய பாதுகாப்பை நம்மால் உணர முடியும், காண முடியும், சாட்சியாய் நிற்க முடியும். அதற்கு சாட்சியாக 2 ராஜாக்கள் 6:17 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நினைந்திருக்கிறதை அவன் கண்டான். மலை ஃபுல்லா அக்னிமயமான குதிரைகள் ரதங்களால அப்படி நிரம்பி இருக்குது பாருங்களேன். ஏற்கனவே வேலைக்காரன கண்கள் திறந்துதான் இருக்குது. ஆனால் எலிசாவை சுற்றிலும் போற்றிருக்கிற பாதுகாப்பு அவன் கண்களுக்கு தெரியவில்லை. பயந்து கூனி குறுகி போனான். ஆம், நாமும் கூட கர்த்தரிடத்தில் நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டுவோம், ஜெபிப்போமாக. இந்த வேலைக்காரன் தீர்க்கதரிசிக்கு வேலைக்காரனா இருந்து கூட கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை இவன் கண்ணால காண முடியாத குருடனாய் காணப்படுகிறான். நாமும் கூட பல நேரங்களில் சொல்லலாம், நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து வாழ்ந்ததுலேருந்து கிறிஸ்தவனா தான் இருக்கிறேன், ஆனால் பிரயோஜனம் என்ன? இன்னும் கண்கள் திறக்கப்படவில்லையே. இதை குறித்து பரிசுத்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 22-23 வாசிக்கும் பொழுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். அப்படி என்றால் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய கண் தெளிவாய் இருக்க வேண்டும். நம்முடைய கண் கெட்டதாய் இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாய் காணப்படுகிறது. நம்முடைய சரீரம் வெளிச்சமாய் இருக்க வேண்டுமா, இருளாய் இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் நாம் பார்க்கிற பார்வை எல்லாவற்றிலும் அதான் கர்த்தர் கண்ணை குறித்து இவ்வளவாய் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 119:18 வாசிக்கும் பொழுது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். தினந்தோறும் பைபிள் படிக்கிறோம், படிச்ச வசனம் தான். ஆனால் ஆவியானவருடைய துணை கொண்டு அதை வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு வாசிக்கும் பொழுது, எதற்காக, ஏன், எப்படி எழுதி வைத்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்மால் சும்மா இருக்க முடியாதுங்க. அதுதான் ரகசியம். அதுக்காக தான் சொல்லுகிறார், வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி இன்று கர்த்தர் நம் கண்களை திறக்க வேண்டும். ஓசியா 8:12 வாசிக்கும் பொழுது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் மகத்துவமான காரியத்தை. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அது எங்களுக்கு இல்ல, 3 நேர ஊழியக்காரருக்கு, யாரோ ஒரு சபைக்கு என்று சொல்லி அதை தள்ளி விடுகிறோம். அல்லவே அல்ல. அது உனக்காக, உன் வேலைக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் பெற்றோருக்காக, உன் எதிர்கால வருங்கால வாழ்க்கைக்காக நீ இந்த சரீரத்துல சுத்தமாய், சுகாதாரமாய், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக சபையிலே, சமுதாயத்திலே நீ சாட்சியாய் நிற்கும்படியாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகவே கூடாது. இந்த அற்புதமான நாளிலே இன்று முதல், ஆண்டவரே, என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி அவரிடம் ஒருமிடம் ஜெயிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாதமான திருநாளிலே இதை பார்த்து கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தாவே, உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி, நீர் வைத்திருக்கிற மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறதே, எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவை அனைத்தும் நிறைவேறத்தக்கதாக அவள் கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. செப்பனியா 3:20 வாசிக்கிற பிரகாரம், உன் கண்கள் காண நான் உன் சிறையிருப்பை திருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, இவர்கள் கண்கள் காணத்தக்கதாக அந்த சிறையிருப்பு மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் உடைய திருக்கரங்களிலே என தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.